உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுவாமி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, வாட்ஸ்அப் நமக்கு வச்சிருக்கிற செக் அதை பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நிறுவனம் ஏற்கனவே கடந்த ஜனவரியில் தன்னுடைய புதிய ப்ரைவேசி பாலிசி பற்றியும் அதை தன்னுடைய யூசர்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற பற்றியும் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இந்த செய்தி வெளியிட்ட உடனே இது பாதுகாப்பானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூசர்கள் பாதுகாப்பான இன்னொரு ஆப் தேடி போக ஆரம்பித்தாங்க. அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, சிக்னல், டெலகிராம் இந்த மாதிரி ஆப்பை நிறைய பேர் டவுன்லோட் பண்ணாங்க. ஆனாலும் டவுன்லோட் பண்ணவங்க தொடர்ந்து அதை பயன்படுத்தலை, திரும்பவும் வாட்ஸ்அப்புக்கு தான் வந்தாங்க. வாட்ஸ்அப் நிறுவனம் தன்னுடைய புதிய கொள்கையை ஏற்கிறதுக்கு மே 15 வரைக்கும் தான் காலக்கெடு வச்சுருந்தாங்க. வாட்ஸ்அப் நிறுவனத்தினுடைய புதிய ப்ரைவேசி பாலிசி அது என்ன, அதை நாம் ஏற்பதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் மேலோட்டமாக பார்ப்போம். ஃபேஸ்புக் நிறுவனம் வாட்ஸ்அப்பை பல மில்லியன் செலவு பண்ணி வாங்கினது அவங்க சம்பாதிக்கிறதுக்காகத்தானே தவிர நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக இல்லை. இன்றைக்கி உலகத்தில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிற அத்தனை பேருடைய கைபேசிலையும் வாட்ஸ்அப் செயலி கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி வாட்ஸ்அப்புக்கு அடிமையாயிட்டோம். இந்த கொள்கையினால் நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி நிறைய நிறுவனங்கள் விளம்பரத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நாம் பேசக்கூடிய தகவல்கள், நம்முடைய தகவல்களை அவங்க எடுத்து அதற்கேற்ற மாதிரி அவங்க விளம்பரங்களை நமக்கு தரப்போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா அவ்வளோதான். இதில் நமக்கு என்ன ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், நம்ம சாட் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஒரு நண்பர்கிட்ட ஒரு ஷூ வாங்குறதா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. நீங்கள் ஒரு காலனி வாங்க போகிறீங்கனோ, அல்லது ஒரு நகை வாங்க போகிறீங்கனோ, அல்லது ஒரு பைக் வாங்க போகிறீங்கனோ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த காலனி பற்றிய விளம்பரங்கள், நீங்கள் ஃபேஸ்புக்கை திறந்தாலோ அல்லது வேறு தளத்துக்கு போனாலோ, காலனிகள், அந்த காலனியை உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் என்ன வாங்கணும்னு சொன்னீங்களோ அந்த பொருள் பற்றிய விளம்பரம் உங்களுக்கு சேரும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளுடைய தகவலை அவங்க வியாபார நோக்கத்துக்காக பயன்படுத்திக்க போகிறாங்க, அவ்வளோதான். இதில் என்ன ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து வாட்ஸ்அப் நிறைய புதிய விஷயங்களை புகுத்திக்கிட்டு வராங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க தன்னுடைய வாட்ஸ்அப்பில் இருந்தே ஒருத்தவங்களுக்கு பணம் செலுத்த முடியும், பணம் அனுப்ப முடியும். அந்த மாதிரி வசதி இப்போது வந்துடுச்சு. இன்னும் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தபடியே உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கலாம். நீங்கள் வெளியில் போய் தேடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு வாட்ஸ்அப் கொண்டு வந்துடுவாங்க. நிறைய பேருக்கு இந்த அப்டேட் பாப்அப் விண்டோவில் காமிச்சிருக்கும். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணோன்னா, சரியாக படிக்காமல் பொசுக்குன்னு அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு வந்திருப்போம். இதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில பேர் இல்லை, நம்ம இதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் அதை அப்போது ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, மே 15க்கு அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் டெலீட் ஆகாது. ஆனால் வாட்ஸ்அப் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வசதியும் உங்களுக்கு குறைக்கப்படும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் இதில் கொடுக்கக்கூடிய வசதிகளை படிப்படியாக உங்களுக்கு ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு வருவாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட, வேறு முக்கியமான நபர்கள்ட்ட நீங்கள் சாட் பண்ணியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அந்த சாட்டை அப்படியே நீங்கள் பேக்கப் பண்ணி வேறு ஒரு ஆப்புக்கு இப்போ கொண்டுட்டு போக முடியும். அந்த வசதி உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. இந்த 15க்கு அப்புறம் இந்த வசதி, பேக்கப் பண்ணிட்டு போகக்கூடிய இந்த வசதி உங்களுக்கு கிடைக்காது. இதை உங்களுக்கு வாட்ஸ்அப் தடை பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த மெசேஜுமே அங்கே இருக்காது. ஆனால் யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அல்லது கால் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் பாரை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த சாட்டுக்கு ரிப்ளை பண்ணலாம், காலுக்கு ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியாது, நீங்கள் பிறருடைய ஸ்டேட்டஸை பார்க்கவும் முடியாது, அது மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கவும் முடியாது. இப்போ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் உள்ள வசதிகள் உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குறைச்சிக்கிட்டே வரும். இது பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் நிகழாது. ஒருவருக்கா தனி காலகட்டத்தில் தான் இது நிகழும். இறுதியாக பிப்ரவரி 8க்கு அப்புறம், இன்றைக்கி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த தேதி பிப்ரவரி 8. இந்த பிப்ரவரி 8க்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கால் பண்ணக்கூடிய வசதி, அந்த இன்கமிங் கால், அவுட்கோயிங் கால், இது ரெண்டுமே வாட்ஸ்அப் தடை பண்ணிடுவாங்க. இப்போது நம்ம முன்னாடி 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் மாதிரியான வசதியான ஆப் வேறு ஒன்று இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, வேறு வழி இல்லை.
நீங்கள் வந்து இந்த பாலிசி அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண வேண்டியதான். அல்லது இல்லை எனக்கு ப்ரைவேசி தான் முக்கியம், எனக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சிக்னல் ஆப் வந்துட்டு பாதுகாப்பானது. சிக்னல் ஆப் அதே மாதிரி டெலகிராமும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பை போலவே எல்லா வசதிகளையும் கொண்டதாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது முக்கியமான தகவல்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை உடனடியாக பேக்கப் பண்ணி உங்களுடைய இமெயிலுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப் பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு சீக்ரெட்டான விஷயங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் பேசுகிறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நன்றி.